விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பழனி கோவிலுக்கு சொந்தமான முருகனுக்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு கைமாற்றி விட்டிருக்கிறார்கள். எப்படி அதை கைமாற்றி விட்டு கிரயம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இந்த விவகாரம் இன்னைக்கு தோண்ட தோண்ட மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்விப்படும் பொழுது பகீர்னு இருக்கு. எப்படா கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை 100 கோடி ரூபாய் நிலத்தை அசால்ட்டா தூக்கி கொடுத்துருக்கீங்க. பல சதிகள் இதன் பின்னாடி அப்படி வெளியே வர ஒவ்வொரு விஷயமும் கேள்விப்பட அவ்வளவு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு அந்த ஜஸ்டின் மணிகண்டன் சர்பதிவாளர் இருக்கார்ல, கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு ஒரே நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரே நாள் சர்பதிவாளரா வந்தார்ல, அவர் மீது இந்த அரசு இருக்குல்ல, தாவேக அரசு கேஸ் போட்டிருக்கு. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இவர் தான் காரணம் அந்த நிலத்தை விற்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அவரு முன்ஜாமீன் கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மனு தாக்கல் பண்றாரு. அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அதுலதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி இவனுக்கு பண்ண அந்த குளறுபடியை லைட்டா பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறப்போ அந்த சர்பதிவாளர் இருக்கிறார்ல, பழனி நிர்வாகத்துடைய சர்பதிவாளர், அவரு லீவ்ல போறாரு. அந்த நிலத்தை இது பதிவு பண்ணக்கூடாது, யாருக்கும் விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின்ட் கமிஷனர் இணை ஆணையர் மாரிமுத்து இருக்காருல்ல, அவர் மனு கொடுத்து வைக்கிறாரு. அப்படி மனு கொடுத்து வைப்பவருக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்குது. அவரு சென்னைக்கு மாற்றலாகி போறார். இந்த பழனி சர்பதிவாளர் ராஜினாமா லீவ்ல போறாருல, அந்த லீவ் அன்னைக்கு அதை ஃபில் பண்றதுக்கு திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பணிக்காக கொடைக்கானலில் இருந்து அந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் வரவழைக்கப்படுகிறார். அந்த பழனி ரெஜிஸ்டர் ஆபீஸை சுத்தி 20 கிலோமீட்டர்ல 15 கிலோமீட்டர்ல 30 கிலோமீட்டர்ல பல சர்பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது. அங்க ரெஜிஸ்டர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் விட்டு 100 கிலோமீட்டர் தாண்டி கொடைக்கானலில் இருந்து அவரை கொண்டு வர வைத்தது ஏன்? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. சரி, இன்னைக்கு நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டார்ல அந்த ஜஸ்டின் மணிகண்டன், அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் 6ஆம் தேதி வரேன், 3ஆம் தேதியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எப்படி 3ஆம் தேதியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதை ஆன்லைன்ல பதிவு பண்ணாம அப்படியே வச்சிருந்திருக்காங்க. அதைத்தான் நான் 6ஆம் தேதி பண்ணேன். புரியுதுங்களா? அதை தான் நான் 6ஆம் தேதி பண்ணேன். இதுல என்ன திட்டமிட்டு இந்த வழக்குல சிக்க வைக்கிறாங்க. 3ஆம் தேதியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஆனா 6ஆம் தேதி தான் ரெஜிஸ்டர் ஆனது, நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணனு என் மேல பழி தூக்கி போட்டுட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த முன்ஜாமீன் மனுல சொல்றாரு. அதற்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, இல்ல 3ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆவணங்களை தான் சமர்ப்பிச்சாங்க, ஆனா 6ஆம் தேதி இவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணாரு அப்படின்னு குற்றச்சாட்டு இந்த விஜய் அரசு தரப்பு சொல்லுது. நீதிமன்றம் சரியான ஒரு கேள்வி கேட்டுச்சு. 3ஆம் தேதி வரைக்கும் அந்த பழனி ரெஜிஸ்டர் தானே இருந்தாரு, ஏற்கனவே அந்த ரெஜிஸ்டர் தானே இருந்தாரு. அப்பெல்லாம் இந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வச்சிருச்சு இல்ல, சமர்ப்பிச்சுட்டானுங்கல்ல, அந்த திருட்டு பயில சமர்ப்பிச்சுட்டானுங்கல்ல. அவரு 3ஆம் தேதியே ஆவணங்களா சமர்ப்பிச்சுட்டாரு, 6ஆம் தேதி தான் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல. அப்ப 2 ரெஜிஸ்டருக்கு இதுல தொடர்பு இருக்குல்ல. ஜஸ்டின் மணிகண்டன் மீது மட்டும் எதற்காக எஃப்ஐஆர், அந்த இன்னொரு பழனியினுடைய ரெஜிஸ்டர் இருக்கார்ல அவர் மீது ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்குது. சரியான கேள்வியா இல்லையா? கரெக்டா பிளாக் ஆகி மாட்டிக்கிட்டானுங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம்ல, பொய்ய மறைக்க முடியாது. அது எப்படியா இருந்தாலும் வெளியில வந்துடும். உண்மையா இருந்தா அது ஒரே விதமாக இருக்கும். பொய்ன்றதால்தான் இப்படி பல ரூபங்கள்ல அது சுத்திக்கிட்டு வருது. பொய் என்றைக்கா இருந்தாலும் வெளிவந்து விடும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்ப நீதிமன்றம் கரெக்டா ஒரு கேள்வி கேட்டாங்க. 2 பேர் இருக்கும் போதும் தான் இந்த நிலம் ரெஜிஸ்டருக்கு அந்த ஆபீஸ்க்கு வருது. நீங்க ஜஸ்டின் மணிகண்டன் மேல மட்டும் எஃப்ஐஆர் போட்டீங்களே, ஏன் ஏற்கனவே இருந்த அந்த லீவ்ல போன அந்த சர்பதிவாளர் மீது வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு நீதிமன்றம் இன்றைக்கு கேள்வி கேட்ட உடனே நல்லா வசமா தொக்கா மாட்டிக்கிட்டானுங்க. அந்த சர்பதிவாளருக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். அப்போ இப்பேற்பட்ட சூழல்ல நீதிமன்றம் கேட்ட கேள்வி சரியானதா இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தை வாங்கினாங்கன்னு சொல்லக்கூடிய நபருடைய புகைப்படத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பஞ்சத்துல அடிபட்ட ஒரு அப்பாவி ஏழை விவசாயி போல இருக்கிறாரு. அவருக்கு ஏதியா 2 கோடி பணம், அவரால் எப்படியா வாங்க முடிஞ்சது? சரி, அவர் மேல வழக்கு போட்டீங்க, உடுமலை சார்ந்தவர் மேல வழக்கு போட்டீங்க, சேனாதிபதியோ உடுமலை சார்ந்தவர் அவர் மீது வழக்கு போட்டீங்க.
அப்புறம் விழுப்புரத்தை சார்ந்தவர் மீது வழக்கு போட்டீங்க, அப்புறம் நம்ம இது ஜஸ்டின் மணிகண்டன் மீது வழக்கு போட்டீங்க. அந்த நிலத்தின் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, அந்த நிலத்தின் பாதுகாவலர் இருக்காங்கல்ல அவங்க மேல ஏன் வழக்கு போடல? மாவட்ட சர்பதிவாளர் மீது ஏன் வழக்கு போடவில்லை? ஏன்னா இவர்களுக்கு தெரியாம ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கைமாறுதுன்னா இவர்களுக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டுமல்லாம அந்த வழக்குல தொடர்புடைய அந்த ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும்தான் இங்க இருக்கிறாரு. அவர் மீது மட்டும்தான் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அவரு மட்டும்தான் முன்ஜாமீன் கோரி தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்ப மீதி அந்த நிலத்தை மாற்றலாம் எழுதி வாங்கினாங்கல்ல அந்த 2 பேர் எங்க தலைமறைவாயிட்டாங்க. அப்ப இந்த காவல்துறை யாரை கைது பண்ணிருக்கணும்? தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷே பொதுவெளியில் சொல்லிட்டாரு. எங்க இதுல தவறு நடந்திருக்குங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ தவறு நடந்திருக்குன்னா குற்றம் நடந்திருக்கிறது. அப்ப அந்த குற்றவாளி 2 பேர் எங்க? அவங்கள கைது பண்ணல. எப்பேற்பட்ட தில்லாலங்கடி பாருங்க இந்த தாவேக அரசு. எவன் ரெஜிஸ்டர் போலியா ரெஜிஸ்டர் எழுதி வாங்கினானோ அவனை கைது பண்ணல. யாரெல்லாம் இதை சுட்டி காட்டி அரசு கேள்வி எழுப்பாங்களோ அவனை கைது பண்ணிட்டான். எப்படி தப்பு பண்ணவன ஒருத்தவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு எங்கேயோ போய் பதுக்கிட்டானு தலைமறைவாயிட்டானுங்க. ஆனா என்னையா இவ்வளவு அக்குறும்பு பண்றீங்க? 100 கோடி ரூபாய் நிலத்தை அப்படி தூக்கி விடுறீங்களே, கோவில் நிலத்தை தூக்கி திருடி தின்றீங்களா, பொறுக்கீங்களா அப்படின்னு எவரு கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்வி கேட்கிற பொதுமக்களை கைது செய்கிறது இந்த அரசு. இன்றைக்கு இதை கேள்வி கேட்ட அதிமுகவினுடைய பெண் நிர்வாகி இந்திரராணி சுடலைமுத்து இன்றைக்கு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு தரப்பு என்னன்னா காவல்துறை அவரை கைது செய்ய விட்டதுன்னு சொல்லுது, இன்னொரு தரப்பு என்னடாக்கா அவர் எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்லுது. தொடர்ச்சியா நாம போன் அடிச்சு பாக்குறோம், போனே போகல. சமூக வலைதளங்கள் அத்தனை அக்கௌண்ட்ல இருந்தும் நாம கால் பண்ணி பார்த்தோம், கால் போகல, மெசேஜுக்கு ரிப்ளை இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்போ இந்த அரசுல தப்பு பண்ணாம பாதுகாப்பா எங்கேயோ போய் பதுங்கிட்டான். அந்த தவறு ஏன்டா பண்ணுங்க, ஏன் அந்த தவறு நடந்ததுன்னு கேள்வி கேட்டவங்களை இன்றைக்கு கைது பண்ணி கொண்டிருக்கிறது இந்த அரசு. இதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாத ஒரு தற்குறி முதல்வர் இன்றைக்கு ரீல்ஸ் எடுத்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு, லேப்டாப் வச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நான் அதிக பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு கிடக்குறது. நான் ரொம்ப எளிமையா கேட்கறேங்க, ரொம்ப எளிமையா நான் கேட்கிறேன். இதுவே ஒரு சர்ச்சினுடைய நிலத்தையோ ஒரு மசீதியுடைய நிலத்தையோ கை வைத்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிஞ்சிருக்குமா, எரிஞ்சிருக்காதா? தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? கோவில் நடந்தானே, அநாத சொத்து தானே, எப்படி கிடந்தா என்ன, யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. அப்ப இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அப்ப கேள்வி கேட்கிறவனுடைய குரலையும் நீங்கள் அடக்க பார்க்கிறீர்கள் என்றால் இது என்ன விதமான ஒரு அரசு? அப்ப தவறு செய்தவர்கள் நடவடிக்கையே இல்லையே. இன்றைக்கு நீதிமன்றம் கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்குது. என்ன ஒரு ரெஜிஸ்டர் மேல விட்டு தப்பு போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் முன்ஜாமீன் கேட்டு வராரு, இன்னொரு ரெஜிஸ்டர் எங்கயா அவர் மேல ஏன் வழக்கு போடல, திடீர்னு எப்படி அவர் லீவ் போட்டு போனாரு அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க ரொம்ப எளிமையா கேட்கிறீங்க, இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சொத்து இந்து சமய அறநிலையத்துக்கு துறைக்கு தெரியாமல் எப்படி கைமாறியது? எப்படி கைமாறியது? கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து அந்த பழனியினுடைய சர்பதிவாளர் ஏன் லீவ் போடுறாரு? அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு கொடைக்கானல்ல இருந்து எதற்காக சர்பதிவாளர் ஒரு நாள் பணியில அங்க வராரு? ஏற்கனவே அந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஜாயிண்ட் கமிஷனர் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் மனு கொடுத்திருந்தாருல, மாவட்ட சர்பதிவாளருக்கு மனு கொடுத்திருக்காரு, இந்து சமய அறநிலைத்துறைக்கு மனு கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி பில்லங்க இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு. அவர் அப்படி சொன்னவரை, அப்படி தடை போட சொல்லி மனு போட்டவரை எதற்காக பதவி உயர்வு கொடுத்துறீங்க, சென்னைக்கு அனுப்புறீங்க? அப்ப இவ்வளவு பெரிய அதிகாரம் துஷ்பிரயோகத்தை யார் பண்ணா? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? சாதாரண அலுவலர்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா அதை நாங்க நம்ப மாட்டோம். அதை ஒரு சாதாரண அலுவலரால் நிச்சயம் பண்ண முடியாது. இவ்வளவு விஷயத்தையும் ஒரே நாள்ல பண்றாங்கன்னா அது ஒரு 5-6 நாளுக்குள்ள பண்றாங்கன்னா அவ்வளவு அதிகார பலம் படைத்தவர் யார்? கோவில் நிலத்தை சூறையாட நினைத்தது யார்? அததான் நாங்க கேட்கிறோம். அப்போ சிவன் சொத்து மட்டும் குலநாசம் இல்ல, சிவன் மகன் சொத்தும் குலநாசம். அப்ப இந்த வேலையை பார்த்தது யாரு? அதற்காக சொல்றோம், இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக தொடரக்கூடாது. அவர் வேறு அமைச்சராக கூட போடுங்க. ஏன்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சாட்சியங்களை கலைக்க கூடும். இப்பவே அதற்கான வேலை நடக்குது. ஏன்னா ஒரு சர்பதிவாளர் மீது மட்டும் எஃப்ஐஆர் போட்டு இன்னொருத்தவங்க மேல எஃப்ஐஆர் போடலாம், என்ன அர்த்தம்? அவரை தப்ப வைக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஒருவேளை இந்த திருட்டுத்தனம் எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனியுடைய சர்பதிவாளர் அவர் விலகி போயிட்டாரா அல்லது லீவ்ல போயிட்டாரா, இந்த பாவத்துக்கு நான் துணை போக மாட்டேன்,
முருகனுடைய சொத்துக்கு தூக்கி தாரவாகத்தை கொடுக்கற அந்த பாவத்துக்கு நான் துணை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு லீவ்ல போனாரா? அப்படி இவ்வளவு கேள்விகள் நமக்கு எழும்புகிறது. புரியுங்களா? இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிறது. இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும்போது இனியும் அந்த அமைச்சர் அந்த பதவியில தொடரலாமான்னு தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அப்போ இன்றைக்கு முன்ஜாமீன் கேட்டு அந்த ஜஸ்டின் மணிகண்டன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அணுகும் போதுதான் இந்த தகவல் நமக்கு தெரிய வருது. அவர் என்ன சொல்றாருன்னா 3ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, 6ஆம் தேதி தாங்க நான் அந்த ஆபீஸ்க்கே வரேன், என்னை திட்டமிட்டு சிக்க வைப்பதற்கான ஒரு டிராப் தாங்க இது, 3ஆம் தேதியே பண்ணிட்டாங்க, ஆன்லைன்ல பதிவு பண்ணாம வச்சிருந்திருக்காங்க, நான் வந்தோடனே அதை பதிவு பண்ற வேலையை இவங்க பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மனு தாக்கல் சொல்லியிருக்காரு. மனுவில் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பதான் நீதிமன்ற இத்தகைய கேள்வி கேட்டு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள சிக்கலுக்குள்ள வந்திருக்காங்க. இது தோண்ட தோண்ட பிரச்சனை பெருசாகுது. பின்னாடி இருக்கக்கூடிய யாரையோ பாதுகாப்பதற்கு இந்த அரசு தீவிர முயற்சியை மேற்கொள்கிறது. அதனாலதான் யாரெல்லாம் இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் மடக்கக்கூடிய வேலையை, முடக்கக்கூடிய வேலையை, சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை இந்த தாவேக அரசு செய்கிறது. இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது ஜனநாயகத்திற்கு முறையானது அல்ல. இந்துக்களுக்கு இந்த அரசு செய்யக்கூடிய துரோகம் என்பதை மட்டும் நான் தெளிவாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.